அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போகிற விடயம் ஒன்று இப்பேர் அச்சீவ் என்ற ஒரு விடயம். இப்பேர் அச்சீவ் என்னென்று பார்த்தீங்களே என்றால், ஒரு மனிதன் சாதாரணமாக செயல்படுவதை விட அதிவேகமாக அடுத்தடுத்து ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறத சொல்றதான் இப்பேர் அச்சீவ். இது அதிகமாக குழந்தைகளிடம் காணப்படுகிறது. சில பிள்ளைகள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேகத்தை குறைத்து ஒரு பொருளை எடுத்து வைப்பதாக இருக்கட்டும், ஒன்றை பார்த்து எழுதுவதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு செயலை செய்யும் போது மிக மெதுவாக, சாதாரணமாக செயல்படும் குழந்தையை விட மிக மெதுவாக செய்வது உண்டு. இன்னொரு வகை என்னென்று சொன்னால், சாதாரணமாக ஒரு பிள்ளை ஒரு செயலை செய்யுமே ஆனால், இப்போ ஒரு இடத்திலிருந்து விளையாடி கொண்டிருக்குது ஒரு பிள்ளை என்று சொன்னால், இப்ப பில்டிங் செட்டை வச்சு விளையாடி கொண்டிருக்குது. அந்த பிள்ளை 1 மணி நேரம் அந்த பில்டிங் செட்டை வச்சு விளையாடும். இந்த இப்ப ஆக்டிவ் இருக்கிற பிள்ளை என்ன செய்யும் சொன்னால், 5 நிமிஷம் இந்த விளையாட்டை விளையாடும், அடுத்த இன்னொரு செயலை செய்யும், அடுத்து இன்னொன்று செய்யும், இப்படி ஓடிக்கொண்டே இருக்கு. இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவன் கன்சன்ட்ரேஷன் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காதுதான் இதற்கு ஒரு காரணம். இது நாங்கள் சிறுவயதிலேயே சரிப்படுத்தி விடாட்டில் அவர்கள் வளர்ந்து வந்தாலும் அந்த ஒரு சரியான ஒரு சீரான செயல்பாடாக இருக்காது. அதிவேகமாக பேசுவார்கள், ஒன்றை பேசிவிட்டு டக்குன்னு அடுத்து இன்னொரு விஷயத்தை பேசுவார்கள். சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசும்பொழுது ஒன்றை பேசிக் கொண்டிருப்பார்கள், டக்குன்னு இன்னொரு விடயத்தை பேசுவார்கள், சம்பந்தம் இல்லாமல் பேச்சுக்களை மாற்றிக் கொண்டிருப்பார்கள் வேகமாக. இது சின்ன வயசுலேயே அவருடைய இப்ப கண்டுபிடிக்காததால அவர்கள் அப்படியான செயல்பாட்டை வளர்ந்த பிறகும் செய்கிறார்கள். இப்ப ஆக்டிவ் வந்தோடனே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்டறியலாம். ஒரு வீட்டுல 3-4 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுல ஒரு பிள்ளை தான் இப்படியான பிள்ளையா இருக்கு, அல்லது 1-2 பிள்ளைகள் இருக்கும். தாய் தகப்பன்கிட்ட இருக்கிற ஜீன் தான் அந்த பிள்ளைக்கு போகுது. அதுலயும் ஒரு விடயம் இருக்குது. நாங்கள் இப்ப ஆக்டிவா இருக்கிறோமா என்றதையும் நாங்கள் பார்த்து கொள்ளணும். இப்படியான பிள்ளைய நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டு போனா என்ன நடக்கும் என்று சொன்னால், நல்ல டாக்டரா இருந்தால், ஒரு மனிதாபிமானம் நிறைந்த டாக்டரா இருந்தா சொல்லுவார், இந்த பிள்ளைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுங்கோ, நிறைய செயல்பட செய்யுங்கோ, நிறைய விளையாட விடுங்கோ, அந்த பிள்ளையோட உங்களோட நேரத்தை கவனமா கழியுங்கோன்னு சொல்லி தருவார். ஒரு டாக்டராக மட்டுமே தான் கற்றதை மட்டுமே செயல்படுத்துவராக இருந்தால் உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு குலுசை தருவார். அந்த குலுசை என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த பிள்ளைன்ற வேகத்தை கொஞ்சம் குறைக்கும். அது அறிந்திய போது இரத்த ஓட்டம் வேகம் குறைத்து ஓடுகிறதோ அதே போல இந்த குலுசையை அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது, அந்த மருந்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய வேகத்தை கொஞ்சம் குறைக்கும். இதனால் என்ன செய்யும் என்று சொன்னால் பக்க விளைவு கட்டாயம் வரும். இது அல்ல அந்த குழந்தைக்கான சொல்யூஷன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தவறாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என்னுடைய ஒரு தாயாக இருந்து நான் சொல்லும் ஒரு கருத்து. ஒரு பிள்ளை ஒன்றில் மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படாமல், கன்சன்ட்ரேஷன் பண்ணி செய்யாமல், டக்குன்னு தன்னுடைய வேகத்தை மாற்றிக்கொண்டு இதுல ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்குது, அதை தூக்கி போட்டு இன்னொன்றை செய்யுது, இன்னொரு பிள்ளை விளையாடுறத போய் விளையாடுது, அந்த பிள்ளையோட நின்று விளையாடாமல் இன்னொரு விடயத்துக்கு போய் கொண்டிருக்குது என்று சொன்னால், அந்த பிள்ளைக்கான நேரத்தை நாங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டிய தேவை ஒரு பெற்றோருக்கு இருக்குது. ஒரு பெற்றோர் அந்த பிள்ளையை நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. எப்படி கவனிக்கணும் என்று சொன்னால், ஏய் இரு, சத்தம் போடாத, அடிப்பன் என்றெல்லாம் விரட்டுவது சரியான விடயம் அல்ல. அந்த பிள்ளையோட அணைஞ்சு கொண்டு அந்த பிள்ளை என்ன மாதிரி செயல்படுது என்றதை கொஞ்சம் கண்காணித்து கொண்டு அந்த பிள்ளையை எங்களுக்கு அருகில் இருத்தி வைத்து ஒரு கதை புத்தகத்தை எடுத்து அந்த பிள்ளையை வாசிக்க சொல்லியோ அல்லது நாங்கள் வாசித்தோ அந்த கதையை அந்த பிள்ளை உள்வாங்குகிறதா அல்லது தன்னுடைய எண்ணோட்டத்தை வேறு இடத்தில் திசை திருப்பி கொண்டிருக்கிறதா. இப்ப நான் கதை வாசித்துக் கொண்டிருப்பேன், பிள்ளை அருகில் வைத்துக் கொண்டு அந்த பிள்ளை என்ன செய்யும் சொன்னால் ஓடிப்போய் இன்னொரு பொருளை எடுக்க போகும். அப்படியான வேலைகளை தடை செய்து கொண்டு, இதுல கொஞ்ச நேரம் இரம்மா, நான் சொல்லித்தாரத கேள், நான் சொல்லித்தார கதையை வடிவா கேட்டு சொல்லு, நீ அப்படி சொல்லுவேயானால் இன்றைக்கு உனக்கு பின்னேரம் விளையாட கூட்டி கொண்டு போவேன், சாப்பாடு வாங்கி தருவேன், இனிப்பு வாங்கி தருவேன் எல்லாம் சொல்லாதீங்கோ. நல்ல செயல்களை மட்டும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அப்ப இன்றைக்கு நீ இந்த கதையை என்னோட இருந்து கேட்டீங்கன்னு சொன்னால், இதை உள்வாங்கி நீ எனக்கு இந்த கதையை திருப்பி சொல்வாயானால் நான் உனக்கு இன்றைக்கு விளையாடுறதுக்கு பார்க்க கூட்டி கொண்டு போவேன், அல்ல உன்ற நண்பர்களோடு சேர்ந்து விளையாட நான் அவர்களோடு கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி நீங்கள் அவர்களை ஒரு நிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம்.
ஒரு நாளில் இது நடைபெறுமானால் நிச்சயமாக இல்லை. அந்த குழந்தையோடு பல மாதங்கள் இப்படி கழித்தால் தான் அந்த பிள்ளை மெல்ல மெல்லமாக தன்னை மாற்றிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம் இதுக்கு சிறப்பானது என்னன்னு சொன்னால், படங்களுக்கு நிறம் தீட்டுறது, படங்களுக்கு வர்ணம் தீட்டுவது சிறப்பான விடயம். 2-3 கலர் பென்சில்களை கொடுத்துட்டு ஒரு அழகான பூந்தோட்டமோ ஏதோ ஒரு விடயத்தை அந்த பிள்ளை நேர்த்தியாக வர்ணம் தீட்டணும் சொல்லணும். அந்த பிள்ளைன்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப 5 வயது பிள்ளை என்று சொன்னால் கொஞ்சம் வெளியில போகும், அந்த படத்தை விட்டு அந்த கலர் தீட்டுவது வெளியில போகும். 6-7 வயசு பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை நேர்த்தியாக அந்த வர்ணத்தை தீட்டுகிறாரா, மற்றது சரியான நிறத்தை அவர் தேர்வு செய்கிறாரா என்று பார்க்கணும். இப்ப ஒரு மலர் என்று எடுத்துக்கொண்டால் அது சிவப்பு, மஞ்சள், ரோஸ், ஊதா என்ற நிறங்கள்ல இருக்கு. அதை தாண்டி இவர் ஒரு கருப்பு நிறத்தையோ அல்லது மரூன் நிறத்தையோ மலருக்கு கொடுக்கிறாரே என்று சொன்னால் அவருடைய மனநிலை வேறுபட்டிருக்கின்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். பயப்பட தேவையில்லை. இது பயப்படுற செயல் அல்ல. அந்த குழந்தையை சீரான நிலைக்கு கொண்டு வர நிலை. எல்லா பெற்றோருமே தன்னுடைய பிள்ளையை சரியாக வழி நடத்த முடியும். இதுக்கு நாங்கள் மருத்துவரை உடனடியாக நாட வேண்டிய அவசியம் இல்லை. நாடினால் அது ஆபத்தில் முடியும். முதல் நாங்கள் முயற்சி செய்வோம். அப்ப முயற்சி செய்யும் பொழுது என்ன செய்யணும் என்று சொன்னால், வர்ணத்தை அந்த பிள்ளை தீட்டுகிறதா. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், மனிதன் என்று சொல்லும் பொழுது சில பிள்ளைகள் மஞ்சள் நிறம் அடிப்பினம், பிங்க் நிறம் அடிப்பினம், மரூன் நிறம் அடிப்பினம். ஆனா சில பிள்ளை அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு நிறத்தை அடிக்கும். அதையெல்லாம் நீங்க கவனம் செலுத்தி அந்த பிள்ளையை சீரான நிறங்களை எப்படி அடிக்கிறது, எப்படி தேர்வு செய்யறது. நீ அன்றைக்கு பார்த்திய ஒரு மலர் அது எந்த நிறத்துல இருந்தது, அப்ப அந்த நிறத்தை இதுக்கு அடி அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய ஒரு நேர் வழிக்கு கொண்டு வர பாருங்க. இப்ப ஸ்கூல்ல பள்ளிக்கூடங்கள்ல அந்த பிள்ளைக்கு சைக்காலஜிஸ்ட சந்திக்கணும் என்று அவர்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் சொன்னால், சைக்காலஜிஸ்டா, ஐயோ அது ஆபத்து, அது மனநோயே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். சைக்காலஜிஸ்ட்ன்றது அந்த குழந்தையின் நிலை என்னத்தை நோக்கி போகிறது, அவருடைய மனநிலையில் என்ன எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு விளையாட பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு கார்ட்டூன்ஸ் பார்க்க பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு வர்ணம் தீட்ட பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு நிறைய கணக்குகள் செய்ய பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு படிக்க பிடிக்கும். அப்ப எல்லா குழந்தையும் ஒரே வட்டத்துக்குள்ள போகாது. அப்ப அந்த குழந்தை என்ன நோக்கி செல்கிறது, இந்த குழந்தையை எந்த வழியில் கொண்டு போய் சரியான நிலையில கொண்டு வரலாம் என்றதான் சைக்காலஜிஸ்ட வேலை. நீங்க நினைக்கிற மாதிரி சைக்காலஜிஸ்ட போயிட்டா ஐயோ இந்த பிள்ளைக்கு மனநலம் குன்றி இருக்குதுன்ற கருத்தே இல்லை. அப்படி உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் யாராவது கேட்டால் கட்டாயம் கூட்டிக் கொண்டு போங்கும். மனநோய் என்பதற்காக மட்டும், மனநோய் என்பதால் மட்டும் சைக்காலஜிஸ்ட பாக்குறேல. அந்த மனதில் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த பிள்ளைக்கு. வீட்டுல பெற்றோர்கள் நீங்கள் சண்டை பிடிப்பவர்களா இருப்பீங்கள், இல்லையென்று சொன்னால் நீங்கள் பிள்ளையோடு நேரத்தை செலவழிக்காமல் வேலைக்கு ஓடுபவர்களா இருப்பீர்கள். வீட்டில் இருந்தா கூட சில பெற்றோர்கள் அதிக நேரம் பிள்ளைகளோடு செலவழிக்காமல் தொலைக்காட்சி பார்க்கறதும் தொலைபேசியில பேசுறதுமா இருப்பீங்கள். சில பெற்றோர்கள் வீட்டை சுத்தம் பண்ணணும், வீடை சுத்தமா வச்சிருக்கணும், பிள்ளை ஒன்றையும் கொட்டக்கூடாது, சிந்தக்கூடாது, வீடு அப்படியே மியூசியம் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ஒரு செயலையும் செய்ய விடாமல் அடக்கி வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த சுத்தத்தை மட்டும் எதிர்நோக்குவராக இருப்பீங்கள். சில பெற்றோர்கள் எந்த நேரமும் அடுப்படிக்கு இருந்து சமையல் செய்து கொண்டு இருப்பீங்கள். அப்ப இப்படியா இருக்கும்பொழுது அந்த பிள்ளைய கவனிக்கிறதுக்கான நேரத்தை நீங்கள் குறைச்சு கொண்டிருப்பீங்க. அப்ப முக்கியமா ஒரு பெற்றோர் பிள்ளையை கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை அது நல்ல பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது இப்படி ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளையா இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அந்த பிள்ளையின் நோக்கத்தை கவனிக்கணும். குழந்தை வளர்ந்தா பிறகு வீடு சுத்தமாகத்தான் இருக்க போகுது. அதையெல்லாம் நோக்கம் இல்லை. 10 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், அந்த குழந்தைய அதிகம் விளையாட விடணும். பாரதியாரே சொல்லியிருக்கிறார், ஓடி விளையாடு பாப்பா. நாங்கள் ஊர்ல பள்ளிக்கு சென்று 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்டா இரவு 6 மணி வரைக்கும் நாங்கள் படிச்சதுன்றது இல்லை. ஒரு 10 வயசு வரைக்கும் என்று சொல்றேன். ஓடி விளையாடுறது, மரங்கள் ஏறுறது, ஓட்டுல ஏறுறது. இன்னைக்கு அங்க கூட அந்த முடக்கப்பட்டுட்டது, விளையாட்டுன்றது முடக்கப்பட்டுட்டது. என்று குழந்தைகள் விளையாடுவதை தடை செய்து முடக்கப்பட்டதோ அன்றுதான் இந்த குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவ் என்ற பிரச்சனையிலையும் அல்லது வேற 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 மனம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் வந்து சேர்ந்திருக்குதுன்றதுதான் உண்மை. நான் சொல்ற கருத்து உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
உங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். பிறர் பார்த்து குறை சொல்லும் முன்னரே எங்களுடைய பிள்ளையின் நிலை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இப்ப உள்ள அதிவேகமாக ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் மனம் டக்கு டக்குன்னு மாற மாற தன்னுடைய செயலை மாற்றிக்கொண்டு இருக்குதோ, அதே போல ஒரு பிள்ளை எங்கு போனாலும் இப்படியே இருக்குமேயானால், பேசாமல் இப்படியே பார்த்து கொண்டே இருக்குமேயானால் அதுவும் பிரச்சனை தான். குழந்தை என்றால் ஓட வேண்டும், விளையாட வேண்டும், தன்னுடைய நண்பர்களோடு சிரிக்க வேண்டும், அடிபட வேண்டும். அதுக்காக நண்பர்களை கடிப்பதோ துப்புவதோ முடிய பிடித்து இழுப்பதோ விளையாட்டல்ல. அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். சில பெற்றோர் என்ன செய்யணும், ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுவிட்டோம், அந்த பிள்ளை என்ன பிள்ளை செய்தாலும் அவர்களுக்கு தங்கம் போல இருப்பதால அந்த பிள்ளை கடிக்கும், விராண்டும், முடிய பிடிச்சு இழுக்கும் மற்றவர்களுக்கு. ஆனா அந்த பெற்றோர்கள் அதை விடுவார்கள். என்றால் தன்னுடைய பிள்ளை தனக்கு தங்கம் என்று சொல்லின, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல. அதையெல்லாம் நாங்கள் சிறு வயதில் திருத்தாவிட்டால் இந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் வயலன்ஸ் நிறைந்த பிள்ளைகளாக வருகிறார்கள். குடும்பத்துக்கு நல்ல பிள்ளைகளாக உருவாக்கினால் நாட்டுக்கும் நல்ல பிள்ளைகளை எம்மால் கொடுக்க முடியும். எத்தனையோ தலைவர்கள், சரியான சாந்தமான தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். வீரம் நிறைந்தது வேறே, சாந்தம் என்றது வேறே. வீரம் நிறைந்த தலைவர் சாந்தமாக இருக்க மாட்டார் என்று இல்லை. வீரம் வேறு, குளப்படி என்பது வேறு. குளப்படி என்பது என்னென்று சொன்னால் பிறருக்கு துன்பம் செய்வதுதான் குளப்படி. வீரம் என்பது தன் மானத்தை காக்க துணிவதுதான் வீரம். இதை நீங்கள் மனசுல கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். என் கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி.